Hi friends, தீபாவளினா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது மூணு விஷயம். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ், ரெண்டாவது பட்டாசு, மூணாவது ஸ்வீட்ஸ். அந்த ஸ்வீட்ஸ்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா சின்ன பொட்டி கடையில கிடைக்கும், பெரிய பேக்கரியில கிடைக்கக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளா தட்டி விட்டுப்பாங்க. வாங்க இப்படி செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவு வந்து உப்பு போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா வந்து கையிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிடிச்சா பிடி ஆகணும், அதே சமயம் உதுத்து விட்டால் உதிரியாக போகணும். அந்த பதத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாலை வந்து காய்ச்சி வச்சுருக்கோம், அதை வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து மாவை பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் பால் ஊற்றிக்கினாலும் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி இருக்குன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. இது நல்லா அப்படியே பிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லேயர் லேயராக வரணும். அப்போ தான் பாதுஷா வந்து பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் செஞ்சு வச்சிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் வந்து குங்குமப்பூ போட்டாச்சு. இப்போ வந்து சுகர் சிரப்பை வந்து இறக்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பவுலில் வச்சுருக்க அந்த மாவு எடுத்து நல்லா பால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஒரு மீடியம் சைஸுக்கு பாதுஷா வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் நம்ம கையிலே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா வட்டமாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த உள்ளங்கையில் அப்படியே அந்த மாவை வச்சு நம்ம ஆள்காட்டி வரல அப்படியே உள்ள ஒரு ஹோல் மாதிரி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு நம்ம இப்படி செய்கிறோம்னா அப்போ தான் வந்து சுகர் சிரப்பு நல்லா உள்ளே இருக்கிற லேயர் வரைக்கும் இறங்கும், அதனால் அப்படி செய்கிறோம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சு அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்காங்க. ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பாதுஷாவையும் அப்படியே வந்து அந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு வந்து அந்த கொதிக்கிற எண்ணெயில் அப்படியே போட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த நுரையோட நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வந்துன்னு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அந்த சூடோட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் வந்து அப்படியே போட்டு ஒரு 20 நிமிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் ஜூஸியான பாதுஷா ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.